மயிலாடுதுறை ரயில்வே சந்திப்பில் நடைபெறும் வளர்ச்சி திட்ட பணிகளை ரயில்வே பொது மேலாளர் ஆய்வு மேற்கொண்டார். அறிவிக்கப்பட்ட நேரத்திற்கு முன்பாகவே வந்து சென்றதால் மனு அளிக்க முடியாமல் பொதுமக்கள் பலர் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். மயிலாடுதுறை ரயில்வே சந்திப்பில் அமிர்த் பாரத் திட்டத்தின் கீழ் மறுசீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் ரயில் நிலைய நடைமேடை உள்ளிட்ட இடங்களில் நடைபெற்று வரும் பணிகளை ஆய்வு செய்த ரயில்வே பொது மேலாளர் ஆர்யன் சிங் வளர்ச்சி திட்ட பணிகளை விரைந்து முடிப்பது குறித்து அதிகாரிகள் மற்றும் ஒப்பந்ததாரர்களுடன் ஆலோசனை நடத்தினார். அப்போது முன்னாள் எம்எல்ஏ குத்தாலம் கல்யாணம், பாஜக மாநில செயற்குழு உறுப்பினர் கோவி சேதுராமன், ரயில்வே பயணிகள் சங்க தலைவர் மகாலிங்கம் மற்றும் உறுப்பினர்கள் தஞ்சாவூர், விழுப்புரம் இரட்டை வழிப்பாதை அமைக்க வேண்டும், தரகம்பாடி வழித்தடத்தில் மீண்டும் ரயில் இயக்க வேண்டும், தஞ்சாவூரில் இருந்து சென்னைக்கு பகல் நேரத்தில் முன்பதிவில்லா ரயில் இயக்க வேண்டும், ரயில் நிலையத்தில் கட்டுமான பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பொது மேலாளரிடம் மனு அளித்தனர். ஆய்வின் போது முதன்மை பொறியாளர் ராம்சங்கர் ஹாலட், கோட்ட மேலாளர் அன்பழகன் மற்றும் அதிகாரிகள் உடனிருந்தனர். ரயில்வே பொது மேலாளர் மாலை 4 மணிக்கு ஆய்வு செய்ய உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் 1 மணி நேரம் முன்கூட்டியே மாலை 3 மணிக்கு வந்து சுமார் 10 நிமிடங்கள் மட்டும் ஆய்வு நடத்திவிட்டு புறப்பட்டு சென்று விட்டதால் சரியான நேரத்திற்கு புகார் மனு அளிக்க வந்த பலர் மனு அளிக்க முடியாமல் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர்.